வியூவர்ஸ் எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாரையும் இந்த ஒரு புதிய வாரத்துல நம்ம வணக்கம் கம்ஃபர்ட் நிகழ்ச்சிக்கு அன்போட வரவேற்கிறோம். எஸ், இந்த ஒரு நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாளா இருக்குது. அதனால இந்த ஒரு நாள்ல எல்லாருமே நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷத்தோட இருங்க. நீங்க சந்தோஷப்படுற மாதிரியான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறோம், பார்க்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம் நேர்களே. அது மட்டும் இல்லைங்க, நான் ஒரு குட்டி கதையும் சொல்ல போறேன். ஸோ இன்னைக்கு காலையில நான் ஒரு அழகான வார்த்தை ஒன்று ரீட் பண்ணேன், சரிங்களா? ஸோ இந்த வார்த்தையை ரீட் பண்ணும் போது என்ன யாரோ பூஸ்ட் அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒரு புது எனர்ஜி எனக்கு கிடைச்சிச்சு. என்ன வார்த்தை அப்படின்னா, ஏசாயால இப்படியாக இருக்கும், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை, என்னுடைய பிரச்சனைகள் இவ்வளோ பெருசா இருக்குது, என்ன எல்லாருமே கை விட்டுட்டாங்க, மழை போல காரியங்களை நான் எப்படி தாண்டி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வேளை யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா கவலையப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலும் நம்ம கூட ஒரு தேவன் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவானவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாதவரா இருக்கிறாரு. நம்முடைய பிரச்சனைகளில நம்மளை ஏந்துக்கிறவராகவும் சுமக்கிறவராகவும் அந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கிறவராகவும் இருக்கிறாரு. அதனால நீங்க கவலையப்படாதீங்க நேர்களே. ஓகே, சோ இப்போ கூட நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்க்க போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாறு. அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லைங்க. அது ஒரு சுலபமான விஷயமே இல்லை, யாராலையும் பண்ண முடியாது. ஆனா மிஷனரிஸ் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட சாதனையாளர்களுடைய சரித்திரத்தை நம்ம ஒரு வாரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ல. சோ இந்த வாரம் கூட யாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். வில்லியம் பூத் உலகம் கண்ட மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதிகளில் வில்லியம் பூத் என்பவர் ஒருவர். இவரே ரட்சண்ய சேனை என்ற இயக்கத்தை ஆரம்பித்தவர். இராணுவ வீரர்களை போன்ற உடை, பதவிகள் போன்றவை ரட்சண்ய சேனை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு சேனை அணிவகுத்து எதிரியின் மீது போர் தொடுக்க செல்வது போல் ஒரு பட்டணத்தில் நற்செய்தி ஊழியம் செய்ய இவர்கள் புறப்படுவார்கள். ஆரம்பத்தில் ஈஸ்ட் லண்டன் கிறிஸ்தவ மிஷன் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வியக்கம் ரட்சண்ய சேனையாக மாறி வில்லியம் பூத் காலத்திலேயே 71 தேசங்களில் பரவியது. லட்சக்கணக்கான கிறிஸ்துவை அறியாத மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினர். ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களை கண்ட வில்லியம் பூத் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். விழுந்து போன சமுதாயத்தை சீர்தூக்கவும் வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட ஏழை மக்களை உயர்த்தவும் இன்டர்கேஸ்ட் இங்கிலாந்து அண்ட் தி வே அவுட் என்ற நூலை எழுதி வெளியிட்டார். 1855ஆம் ஆண்டு கேத்ரினை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த ஊக்கத்தினால் ஆத்தும ஆதாய வீரராகவும் இங்கிலாந்தின் சிறந்த எழுப்புதல் வீரராகவும் மாறினார். வில்லியம் பூத் அவர்களால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவும், ஏழை குடும்பங்களுக்கு வீடுகளும், கணக்கற்ற பேருக்கு வேலைகளும் கிடைத்தன. ரட்சண்ய சேனையின் ஒப்பற்ற தளபதியாகவும் ஏழைகளின் தலைவனாகவும் வாழ்ந்த ஜெனரல் பூத் உண்மையிலேயே வியத்திகும் மனிதர். என்ன நேர்களே, ரொம்பவே ஒரு அருமையான மிஷனரி நம்ம பார்த்தோம்ல. எஸ், வில்லியம் பூத் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷனரியோட வாழ்க்கை வரலாறை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 71 நாடுகளுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கும் ரட்சண்ய சேனையின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்காங்க, ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற மக்களையும் ரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்தியிருக்காங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு வில்லியம் பூத் போல நமக்கும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இருக்கும்போது ஆண்டவருக்காக நம்மளும் பணி செய்யணும். அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலானே இருக்கே. ஓகே, ரொம்பவே ஒரு அருமையான மிஷனரி நம்ம பார்த்தோம். இப்போ கூட அடுத்ததா நம்ம ஒரு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட சட்டத்தை பகிர்ந்து கொள்ள அட்வொகேட் அமளி தீபிகா இருக்காங்க. சோ இந்த வாரம் நம்ம கூட என்ன சட்டத்தை பத்தி பேச போறாங்க அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு சட்டம் அறிவோம். வணக்கம் கம்ஃபர்டர் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்க அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன சட்ட ஆலோசனை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபில ஆக்ரால பாத்தீங்கன்னா 10 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 17 வயது சிறுவனை அடல்ட் பிளஸ், அதாவது 18+ நீதிமன்றம் அதை எடுத்துக்கொண்டு சிறார் நீதிமன்ற குழு இவரை 18+ எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்ததால 18+ சொல்லிட்டு அவருக்கு அடல்ட் ட்ரையல் வச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க.
ஸோ நான் 18 வயசு கீழே தானே இருக்கேன், எனக்கு தண்டனை கிடைக்காது, நான் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வந்து நான் என்னுடைய இதுல நாட்களை கழிச்சுப்போம் அப்படியெல்லாம் வந்து நீங்க யோசிச்சா உங்களுக்கு அடல்ட் பிளஸ் ட்ரையல் வரதுக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதனால இவருக்கு அடல்ட் பிளஸ் ட்ரையல், அதாவது 17 வயது தான், ஆனா ஏன் இவருக்கு 18 வயதுக்கு மேல இருக்கிற அடல்ட் ட்ரையல் இவருக்கு ஏன் வந்து ஒத்துக்கொள்ளப்பட வச்சாங்க அப்படின்னா, மன மற்றும் உடல் உறுதியை கணக்குல கொண்டு அவருக்கு பாத்தீங்கன்னா வந்து அடல்ட் ட்ரையல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறார் நீதிமன்ற குழு வந்து பரிந்துரை செய்ததால அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி இப்ப அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உலகத்துல இது மாதிரிலாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஆயுள் தண்டனை எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கெல்லாம் வந்து பார்த்து இருங்க. பசங்க எங்க போறாங்க வராங்க, குழந்தைங்க எங்க போறாங்க வராங்கன்னு பெற்றோர்களுடைய கண்காணிப்பிலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பாலியல் துன்புறுத்தலோ இந்த மாதிரி நடந்ததுன்னா பக்கத்திலே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பா வந்து போக்சோ கேஸ் அவங்க மேல போடப்படும். போக்சோ கேஸ்லாம் வந்து பனிஷ்மெண்ட் எல்லாம் ரொம்ப சிவியரா இருக்கும். இதோ இந்த 17 வயது சிறுவனுக்கு நடந்த மாதிரி ஆயுள் தண்டனை வரத்துக்கும் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்த்துருக்கிற நேயர்கள் நிச்சயமா இந்த சட்ட ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேறொரு சட்ட ஆலோசனையில உங்க அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே நேர்களே, சட்டத்தையும் கேட்டுட்டு வந்தாச்சு. இந்த வாரம் கூட வந்து நம்ம அட்வொகேட் ஒரு சட்டத்தை பத்தி நம்ம கூட வந்து பேசினாங்க. 17 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கடுமையான தண்டனை இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. சோ இப்போ வரைக்குமே வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி நமக்கு ஒரு அவேர்னஸே வந்து இல்லாம இருந்திருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஓகே, இப்ப அடுத்ததா கூட வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். எஸ், சாட்சியின் நேரம். சோ ஆண்டவர் வந்து அநேகருடைய வாழ்க்கையில வந்து நம்ப முடியாத அற்புதங்களை வந்து பண்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை இன்னைக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம் நேர்களே. சோ வாங்க அந்த ஒரு சாட்சியை பார்த்துட்டு வந்துடலாம். என் பேர் ஜெனிஃபர். நான் தென்காசி மாவட்டம் பவுச்சத்திரம் பகுதியில் இருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து கம்ப்யூட்டர் ஷாப் வச்சுருக்காங்க. 2019 எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுலேருந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு அலர்ஜி வரும். அந்த அலர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, லைட்டாக ஒரு இடத்துல ஊறும். அந்த ஊறுற இடத்துல நான் சொரிஞ்சாலும் சரி சொரியாட்டி சரி ஒரு பெரிய தடுப்பு வரும். அது அந்த இடத்த மட்டும் இல்லாமல் இடத்த சுற்றி ஃபுல்லாக நீளமாக, இப்போ கையில் அலர்ஜி வருதுன்னா கை ஃபுல்லாமே தடுப்பு வந்துடும். டெய்லி நைட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த அலர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லாக வந்துடும். அவள் திடீர்னு 2 மணிக்கு எழுந்துச்சி பார்க்கும்போது அழுதுகிட்டே இருப்பாள். ஏன்னு கேட்கும்போது எனக்கு உடம்பு ஃபுல்லாக ரொம்ப எரிச்சலாக இருக்குது, அது வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாள். அந்த அலர்ஜி வந்து எனக்கு எந்த டைமில் வருதுன்னே சொல்ல முடியாது. எங்கே போனாலும், வெளியில் இருந்தாலும் சரி, வீட்டில் படுக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். நைட்டு ஃபுல்லாக அந்த அலர்ஜி அதிகமாக இருக்கும். நைட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னால் முதுகு பகுதியில் ரொம்ப வரும். நைட்டு படுக்க முடியாது, எந்திரிச்சு உட்காந்து சொரிய முடியாது. ரொம்ப அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் மகளோட அலர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரல் வந்த இடம்லாம் நண்டு கடித்த மாதிரி பெருசாக தடிமலாக இருக்கும். அதோட ரொம்ப கஷ்டப்பட்டா. இந்த ஸ்கின் அலர்ஜினால நாங்கள் நிறையா ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். அந்த 4 வருஷத்தில் போகாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க நிறைய க்ரீமு, ஆயின்மெண்ட்டு, சோப்பு எல்லாமே தருவாங்க. டேப்லெட்ஸ் நிறைய தருவாங்க. அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே போட்டால் அந்த டேப்லெட்ஸ் முடிகிற வரைக்கும் தான் அந்த ஸ்கின் அலர்ஜி வராமல் இருக்கும். அதெல்லாம் நிப்பாட்டின பிறகு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் ஸ்கின் அலர்ஜினால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி மேரேஜ் ஆகி 4 வருஷத்தில் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இந்த குழந்தை இல்லாமல் இருந்ததுனால இன்னும் அதிகமான கஷ்டத்தை அனுபவித்தேன். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே போக முடியல. வெளியில் எங்கே போனாலுமே எல்லாருமே என்கிட்ட இதே கொஷினை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனாலே மேக்ஸிமம் நான் எங்கேயுமே போகாமல் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டேன். குழந்தை இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் எங்கே கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டான். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வீடாக இருந்தாலும் சரி, அப்படி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு எங்கேயாவது மீட் பண்ண கூப்பிட்டா கூட ஏதாவது பற்றி கேட்பாங்க, நான் வரமாட்டேன். எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இதுதான் சொல்லிட்டே இருப்பாள். இந்த 4 வருஷத்தில் நான் குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். எல்லா ஹாஸ்பிட்டலுமே கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்லேயே கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய சொல்லுவாங்க. நானும் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை மந்த்லி கரெக்டாக எடுத்திருக்கேன். ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் இதுக்காகவே செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை.
இப்படி இருக்க சூழ்நிலையில் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த லாக்டவுன் பீரியடில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்தோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்க டைமில் எனக்கு எங்கே அலர்ஜி வருதோ அந்த இடத்துல கை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி மோகனன் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நானும் என் கணவரும் சேர்ந்து வயிற்றில் கை வச்சு பாரத்தோட ஜெபம் பண்ணோம். மோகனனும் பாரத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய ஆச்சரியம் என்னென்னா 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நான் கன்சீவ் ஆனேன். அதே மாதிரி அந்த கன்சீவ் ஆன நாள்லேருந்து எனக்கு அந்த அலர்ஜியும் வர்றது கிடையாது. அந்த அலர்ஜியும் முழுமையாக சரியாயிட்டு 2022 நவம்பரில் எஸ்ப்பா எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை தந்தாங்க. இப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவனுக்கு ட்ரெஸ் மாற்றி விடும் போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மூலமாக எனக்கு ஸ்கின் அலர்ஜிலேருந்து விடுதலை கிடச்சிருக்கு. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஆண் குழந்தையும் கொடுத்துருக்காங்க ஏசப்பா. இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்ச ஏசப்பாவுக்கு நன்றி. ஸோ எஸ் நேர்களே ரொம்பவே ஒரு சூப்பரான சாட்சியை பார்த்தோம்ல. பாருங்க, அலர்ஜினால ஸ்கின் அலர்ஜியால வந்து ரொம்ப வருஷம் வந்து அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையில இருந்து தேவன் அவர்களை ஏந்தி சுமந்து தப்பு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஒரு பிரச்சனையில நான் தனித்து விடப்பட்டுட்டேன், இதுல இருந்து என்னை தப்பு வைக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கலங்கி போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, ஏசு கிறிஸ்துவானவர் உங்களோட இருக்கிறாரு. உங்களையும் அந்த பிரச்சனையில இருந்து அந்த போராட்டத்துல இருந்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு. அவர் உங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. உங்களுடைய காரியங்களை நீங்க அவரிடத்துல நீங்க தெரியப்படுத்துங்க, அவரை நீங்க நம்புங்க, அவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவாரு. ஓகே, ரொம்பவே அழகான சாட்சி நம்ம பார்த்தோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் சொல்ல போற கதையை நீங்க எல்லாருமே கேட்க போறீங்க. சோ கதையை வந்து கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கதை என்ன அப்படின்னா, மரப்பொருள் கடை வச்சிருக்கிற மாணிக்கோங்க. சோ இந்த கடைக்கு வந்து ஒரு பணக்காரர், இவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பணக்காரர் பாலா. சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மரப்பொருள் கடைக்கு வந்து போயிட்டு நம்ம மாணிக்கத்தை மீட் பண்ணி, அப்பா எனக்கு இதெல்லாம் வந்து வேணும்ப்பா, கொஞ்சம் நீ வந்து முன்னாடியே புக் பண்ணி வச்சுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா பணக்காரர் பாலா கையில கட்டி இருந்தா வாட்சை வந்து காணோங்க. ரொம்பவே காஸ்ட்லியான வாட்ச். மனுஷன் பதறிட்டாரு, ஐயோ வாட்சை காணமே. சரி ஓகே, நம்ம திரும்ப வந்து கடைக்குள்ள போய் தேடலாம்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போய் வந்து தேடுறாங்க. அவங்க தேடிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது ஒரு குட்டி பிரேக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க நேர்களே, இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். கர்த்தருடைய நாமங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் எந்த ஜெகோவா நம்ம பார்க்க போறோம்னா, ஜெகோவா ஹேஷபெத். ஜெகோவா ஹேஷபெத் அப்படின்னா த லார்ட் மை ஜட்ஜ், கர்த்தரின் நியாயாதிபதினு அர்த்தமா. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், எல்லா மனுஷரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி நம்ம ஆண்டவர் ஒருவர்கிட்ட தான் இருக்கு. அதுவும் அந்த ஜட்ஜ் ரொம்ப நீதியுள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் உள்ளவரே இல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் நியாயம் விசாரிப்பாரு. அவரோட நியாய தீர்ப்புல யாரும் தப்பிக்கவே முடியாதான். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம கண்டிப்பா நியாய தீர்ப்பு நாள்ல இந்த ஜட்ஜ்க்கு நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும். யாக்கோபு 5:9 இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார்னு வசனம் போட்டிருக்கு. நம்ம பூமியில பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டிப்பா நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் தீர்ப்பார். வெல்கம் பேக் டு வணக்கம் கம்ஃபர்டர். நேர்களே ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? சோ உங்க எல்லாருக்கும் பிரேக் வந்து போதுமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பிரேக்கே இல்லாம நம்ம நிகழ்ச்சியில அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி கதை எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அதே இடத்துல இருந்து இப்ப நான் கண்டினியூ பண்றேன், கேளுங்க. அதாங்க, மரப்பொருள் கடை வச்சிருக்கிற மாணிக்கம் பணக்காரர் பாலா. சோ பார்க்க போனார் இல்லையா? பார்க்க போன இடத்துல மனுஷனுடைய வாட்சை வந்து காணோம். சரின்னு சொல்லிட்டு அந்த மரப்பொருள் கடையில போயிட்டு வாட்ச் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து பதட்டமா இருக்கிறாரு, வாட்சை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப வந்து இவங்க 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்கிறத வந்து ஒரு குட்டி பையன் பாக்குறான். பார்த்துட்டு வந்து அங்கிள் என்ன நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே வந்து நம்ம பணக்காரர் பாலா வந்து சொல்றாரு, இல்லப்பா தம்பி, கையில கட்டியிருந்த வாட்சை வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல, உடனே வந்து இந்த குட்டி பையன் திங்க் பண்றான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மரப்பொருள் கடை வச்சிருக்கிற மாணிக்கத்தையும் பணக்காரர் பாலாவையும், சரி ஓகே அங்கிள் நீங்க 2 பேரும் வந்து வெளில போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது குட்டி பையன் வெளில போக சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம வெளியில போவோம்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அவங்க வெளியில போட்ட நேர்களே இந்த குட்டி பையன் என்ன பண்றான் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த செக்மெண்ட் அப்புறம் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப நேரமா வந்து நம்ம டாக்டர் நம்ம கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா கூட வந்து ஹெல்த் டிப்ஸ். சோ இந்த வாரம் கூட நம்ம ஹெல்த்துக்கு என்ன டிப்ஸ் வந்து சொல்ல போறாங்க அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஹெல்த் டிப்ஸ். கம்ஃபர்டர் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பா எந்த டாக்டர்கிட்ட நீங்க போனாலுமே தினசரி இதை எடுத்துங்க, இதை எடுத்துங்க, இதை எடுத்துங்க, இதை எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு சொல்ல விரும்புவது, தினசரி ஒரு பயறு,
தினசரி ஒரு கீரை, தினம் ஒரு பழம், தினம் ஒரு தானியம், இப்படி தினசரி என்ன எடுத்துக்கலாம் அதை குறித்து பேச போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக தினசரி ஒரு பயறு. என்ன டாக்டர் பயறு வகைகள்ன்றீங்க, எது எல்லாம் நம்ம தினசரி எடுத்துக்கிறோம்? நமக்கு தெரிந்தும் தெரியாமலே தினசரி நம்ம பயிர் வகைகளை எடுத்துக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, துவரம்பருப்பு. துவரம்பருப்பை டெய்லி நம்ம அம்மா நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. எப்படி? சாம்பார் மூலமாக ஏதோ வகையில் அந்த துவரம்பருப்பு சேருது. இது என்ன செய்யுது? இந்த பயிர் வகைகள் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, குறிப்பாக குழந்தைகளுடைய தசை வளர்ச்சியில், அதனால தான் குழந்தை பிறந்த உடனே நம்ம பருப்பு சாதம் தான் ஊட்டுறாங்க இல்லையா? ஸோ சதை வளர்ச்சி, குழந்தைகளுடைய சதை வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கை இந்த பருப்பு வகைகள் அல்லது இந்த பயிர் வகைகள் செய்கிறத பார்க்குறோம். அவருடைய ரத்த ஓட்டத்தில் மிக சிறப்பான பங்கு வகிக்குது. எலும்பு வளர்ச்சியில் குறிப்பாக இந்த பயிர் வகைகள் எலும்பு வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. மலச்சிக்கல் ஏற்படாமல் தக்குது. மலச்சிக்கலே வர்றதில்லை பயிர் வகைகள் எடுத்துக்கொள்ள போது. சரி, இன்னைக்கு இந்த தினம் ஒரு பயறு அப்படின்றத பார்க்கும்போது, முதலாவது பச்சை பயிறு. பச்சை பயிறு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பச்சை பயிரை தினசரி உணவில் எப்படி சேர்த்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதை வேக வைத்து அதை வறுத்து அதை உணவில் சேர்த்துக்கிறோம். இது என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு பார்த்தா, பச்சை பயிறு நமக்கு தெரியாமலே புரதச்சத்துக்களை நம்ம கொண்டு வருது. கலோரிஸை அதிகப்படுத்துகிறது, நம்முடைய கலோரிஸை. அதுக்கப்புறம் ஃபாலிக் ஆசிட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபாலிக் ஆசிட் சுரக்கத்தில் அதிக பங்கு வகிக்குது. நம்ம யூஸ்வலாக வாழைப்பழத்தில் தான் பொட்டாசியம் அதிகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பச்சை பயிர்லையும் பொட்டாசியம் அதிகம் இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன கடுகு மாதிரி இருக்கும், அதில் நார்ச்சத்து அதிகம். அதனால தான் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது. சரி, பச்சை பயிறு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மொச்சைப்பயிறு. மொச்சைப்பயிறு வீட்டில் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக அநேகமான நாட்களில் உணவுப் பொருட்களை அது சேர்றதை பார்க்கணும். இது இந்த மொச்சை குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, நான்வெஜ் செய்யும்போது அதை சேர்த்துக்கொள்வார்கள். ஆனால் அப்படி இல்லை. இந்த மொச்சைப்பயிரில் உங்களுடைய சர்க்கரை அளவு, ரத்தத்தில் உறுதியில் சர்க்கரையினுடைய அளவை கரெக்டாக சரியான அளவில் வைத்திருக்க இந்த மொச்சைப்பயிறு உதவுகிறது. இரும்பு சத்து, மொச்சைப்பயிறு நீங்கள் சேர்க்க சேர்க்க இரும்பு சத்து நம்ம உடலில் கூடிக்கொண்டே வருகிறதை பார்க்கும். இரும்பு சத்து அப்படின்னா என்ன? ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கும். கால்சியம், சோடியம், இது எல்லாமே மொச்சைப்பயிரில் உணவில் சேர்க்கிற போது உங்களுக்கு அதிகம் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, பி காம்ப்ளெக்ஸ் அதுவும் மொச்சைப்பயிரில் இருக்குது. இது குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் மொச்சைப்பயிறு. ஐயோ என்ன டாக்டர் இது ரொம்ப மலச்சிக்கலாக, கவலையே படாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே வராது. அது உடல்நலத்துக்கு. இப்போ கர்ப்பிணி பெண்களே எடுத்துக்கலாம்னா பார்த்துங்களேன், அவங்க எல்லாரும் எடுத்துக்கலாம். ஆனால் குறிப்பாக ஒரே ஒரு பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் அதை எடுத்துக்கூடாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, கிட்னி சம்மந்தமான, சிறுநீரக நோய் சம்மந்தமான ஏதாவது வியாதி உள்ளவர்கள் அதை எடுத்துக்கூடாது. மற்றவர்கள் எல்லாரும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆகவே தினம் ஒரு பயிரை எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக மொச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு இவற்றை உங்களுடைய உணவிலை சேர்த்துக்கொள்கிற போது, துவரம்பருப்பு போன்ற பயிர் வகைகளை உங்களுடைய உணவிலை சேர்த்துக்கொள்வது உங்கள் உடல் நலம் நல்ல ஆரோக்கியத்துடன் திடகாத்தத்துடன் இருக்கும். உங்களுடைய எலும்பு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளுக்கு சதை முதலிய பிரச்சனைகளில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை தவிர்க்க உதவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். ஸோ ஓகே நேர்களே, டாக்டர் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா? இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ண மறந்துட வேணாம். நம்ம டிப்ஸ்லாம் நல்லா தாங்க கேட்போம், பட் ஆனால் அந்த செயல்முறைக்கு என்னைக்குமே எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரை கூட பண்ண மாட்டோம். அதனால இந்த டிப்ஸை நீங்க கேட்டது மட்டும் இல்லாம ஃபாலோ பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, சூப்பரான ஹெல்த்துக்கு தேவையான டிப்ஸை கேட்டாச்சு. இப்போ வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தை நம்ம கேட்க போறோம். ஸோ எஸ், அடுத்ததா கூட சத்தியத்தின் சத்தம் நம்ம கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ வாங்க நேர்களே, நம்ம கூட என்ன பேச போறாங்க அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஹவு டு ப்ரே இன் a disciplined way. ஒரு ஒழுங்கும் கிரமமா எப்படி ஜெபிப்பது? போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம், தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு தொடர்ந்து அதே வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 5 அதிகாரம் 14 நாம் எதை கேட்டாலும்
அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ரெண்டாவது, ஜெபிக்கிறவங்க பதற மாட்டாங்க, ஜெபிக்கிறவங்க தயங்க மாட்டாங்க. பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான், பதறுகிறவன் விசுவாசியான். போன எபிசோட்ல பார்த்தோம், ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியம் தேவ சித்தம். ஸோ தேவ சித்தத்தின்படி ஜெபித்தால் உங்க வாழ்க்கையில யூ வில் ரிசீவ் கிரேட்டர், பிகர் அண்ட் ராயல் பிளெஸிங் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து சிறந்த, பெரிதும் அருமையான நன்மைகளை நீங்க பெறலாம். ஏன்னா தேவ சித்தத்துல தான் பரிபூரணம் இருக்கு என்று சொல்லி ரோமர்ல நம்ம பார்க்கணும். ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, ஜெபிக்கிறவங்க ஒரு ஃபோக்கஸ்டா, நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கிடணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஜெபம் பண்ண போறேன், என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு பைபிள்ல. 247 நேம்ஸ் இருக்கு, 247 பெயர்கள். அதுல ஒரு பெயர் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். அதனாலே ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, ஜெபத்துல யூ ஷுட் பிலீவ், நீங்க விசுவாசிக்கணும், நான் பண்ற ஜெபத்தை என் ஆண்டவர் செவி கொடுக்கிறார், ஆதலால் நான் பயப்படேன், நான் தைரியமாய் உள்ளேன். நிறைய பேர் ஜெபமும் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட உடனே அதுல அவங்க எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்கு முன்னாடி எப்படி பயந்து கலங்கி இருந்தாங்களோ அதே போலதான் பண்ணுவாங்க. ஆனா சின்சியரா உண்மையாக ஜெபிக்கிறவங்க பயப்படவே மாட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். பைபிள்ல மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஒரு ஸ்திரீ 12 வருஷமாய் அவளுக்கு சரீரத்திலே உதிரப்போக்கு, a woman with a issue of blood, 12 years in the problem. She tried everything, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாங்க. எத்தனையோ ஹாஸ்பிட்டல், எத்தனையோ டாக்டர்ஸ், சற்றும் குணமாவலன்னு பைபிள் போட்டிருக்கு. வருத்தம் அதிகமானதுன்னு தான் பைபிள் போட்டிருக்கு. ஆனா அந்த அம்மா ஒரு நாள் ஆண்டவர் குறித்து கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டுட்டு அந்த அம்மாவோட சூழ்நிலை என்னன்னா, அந்த அம்மாவை நடக்க கூட முடியாது, அவங்க ஊர்ந்து போறாங்கன்னு பைபிள் சொல்லுது. லிட்ரலி she was crawling, அப்படியே ஊர்ந்துட்டே போறாங்க. அதான் அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க வெளியே வரக்கூடாது. யூதர்கள் கல்லெறிந்து கொன்று விடுவார்கள், தீட்டு என்று சொல்லி. அந்த அம்மா she is taking a risk. ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குங்க, ஒரு நம்பிக்கை. அந்த அம்மா வீட்டுல இருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புது. பைபிள்ல நீங்க வாசிச்சு பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரம். நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று தன் மனதிலே சொல்லி, அந்த அம்மா வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகுது. அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா, நீங்க நம்பி கொண்டிருக்கிற காரியம் நடக்கணும்னா, ரொம்ப நாளா போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகளை, தடைகள் விலகணும்னா, யூ ஹாவ் டு பிலீவ். நீங்க விசுவாசிக்கணும், நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் செவி கொடுக்கிறார், நான் தைரியமா போறேன்னு. அந்த அம்மா தைரியமா வீட்டுல இருந்து சொல்லிட்டு போனாங்க. ஜெபம் பண்ணிட்டு போய் தொட்டாங்க. அங்க போய் ஜெபம்லாம் பண்ணல, ஸ்ட்ரைட்டா தொட்டாங்க. விசுவாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். என்ன தைரியம்னா, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே அவர் எனக்கு செவி கொடுத்து என் ஆத்துமாவிலே பலன் தந்து. எதுல பலன் தராங்க? ஆண்டவர் செவி கொடுத்து, சரீரத்துல இல்ல, ஆத்துமாவில தான். ஏன்னா ஆத்துமா, மைண்டு தான் ஈஸியா டிப்ரெஸ் ஆகும், ஈஸியா சோர்ந்து போயிடும். சரி, நீங்க ஜெபிச்சீங்கன்னா பலன் எங்க வருது? உங்க ஆத்துமாவில. ஸ்ட்ரென்தனிங் யுவர் சோல். அதுக்கப்புறம் என்னை தைரியப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார். அப்ப டிசிப்ளினா பிரேயர் பண்றவங்களுக்கு ரெண்டாவது நடக்கிற விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு நல்லா தெரியும், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். தைரியமாயிருவாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, ரெடி டு ஃபேஸ் எனிதிங், எவ்ரிதிங், எதையும் ஃபேஸ் பண்ண தைரியமாயிருவாங்க. ஏன்னா ரெண்டாவது ரூல் என்னன்னா, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஜெபிக்கிற தேவ ஜனமே, இந்த ஒரு நிச்சயம் இல்லாம நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நீங்க 10 மணி நேரம் ஜெபம் பண்ண கூட வேஸ்ட்டுங்க. ஆனா இந்த ஒரு நிச்சயத்தோடு, நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் செவி கொடுத்திருக்கிறார், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல பதில் வரும் என்ற தைரியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நிச்சயம் எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய அலை போன்ற, கடல் அலை போன்ற பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும் அது உங்களை மேற்கொள்ள முடியாது. செகண்ட் ரூல் என்னன்னா, அந்த விசுவாசம் இருக்கணும். நான் ஜெபிக்கிறேன், என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரு, பதிலை அனுப்ப போகிறார், நான் தைரியமாய் உள்ளேன். இப்படி ஜெபித்து பாருங்கள், நிச்சயம் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தரும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஆண்டவரே, ஜெபத்தினுடைய 2வது ரூல் என்னன்னா, நாங்க ஜெபிக்கிறத எங்க ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே,
கேட்டுட்டு நீர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், எங்களை தைரியப்படுத்துகிற தேவன். இந்த ஒரு அருமையான முறையிலே நாங்கள் ஜெபிக்க, ஜெயம் எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ எஸ் நேர்லி ரொம்பவே அருமையான வார்த்தையை பாஸ்டர் அவர்கள் நம்ம கூட வந்து இன்னைக்கும் பேசினாங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல இருந்தே ப்ரேயர் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குது. அதாவது நம்ம ஜெபம் எப்படி பண்ணணும், நம்மளுடைய ஜெபத்துல என்னென்னலாம் காணப்படணும் அப்படிங்கறத வந்து ஒரு வாரமும் நம்ம வந்து பாஸ்டர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு கூட வந்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரு அப்படிங்கிற விசுவாசம், தைரியமான ஒரு ஜெபம் வந்து இன்னைக்கு தேவைப்படுது. ஸோ நம்மளே நிறைய நேரங்கள்ல வந்து யோசிப்போம், நான் பண்ற ஜெபத்தை வந்து ஆண்டவர் கேட்கிறாரா, நான் பண்ற ஜெபத்துக்கு வந்து ஆண்டவர் பதில் கொடுப்பாரா, இன்னும் எவ்வளவு நாள் வந்து நான் இப்படியே ப்ரேயர் பண்றது, பிகாஸ் எந்த ஒரு ஆன்சரும் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லையே, உண்மையிலேயே ஆண்டவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரா அப்படிங்கிற டவுட்லாம் வந்து நமக்கு நிறைய நேரங்கள்ல வரும். ஸோ நீங்க ஃபெய்த்தோட வந்து உங்களுடைய ப்ரேயரை வந்து ஸ்ட்ராங் ஆக்குங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டது மட்டும் இல்லாம இப்ப நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட் வந்து பார்க்க போறோம். எஸ், ப்ரேயர் டைம். எதுக்காக ஜெபிக்க போறோம் அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்திய தேசத்தில் உள்ள மூட நம்பிக்கைகள் மாற ஜெபிப்போம். ஜெப குறிப்புகள். இந்திய தேசத்தில் காணப்படும் மூட நம்பிக்கைகளும் அறியாமைகளும் ஒழிய ஜெபிப்போம். மூட நம்பிக்கையினால் தங்களை அழித்துக் கொள்வதோடு தங்கள் குடும்பத்தினருடைய வாழ்க்கையிலும் வேதனையை உண்டாக்கும் மனிதர்கள் மனம் திரும்ப ஜெபிப்போம். அறியாமையில் சிக்குண்டு அவதிப்படும் மக்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறக்க ஜெபிப்போம். மூட நம்பிக்கைகளை நம்பி தங்கள் வாழ்க்கையையே சீரழித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிப்போம். மூட நம்பிக்கைகளை மக்களிடையே விதைத்துக் கொண்டிருக்கிற சத்ருவினுடைய கிரியைகள் அழிக்கப்பட ஜெபிப்போம். என்ன நேர்களே, எதற்காக ஜெபிக்க போறோம் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ மூட நம்பிக்கையில இப்போ வரைக்குமே ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற மூட நம்பிக்கையில இருந்து அவங்க விடுதலையாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாம். நீங்க இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உங்களுடைய ப்ரேயர்ஸ்ல ஆட் பண்ணி ஜெபிக்க மறந்துடாதீங்க. சோ இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். ஓகே, நீங்க ஏதோ சொல்றீங்க, ஓ அந்த கதையை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ரிமைண்ட் பண்றீங்களா? அதை எப்படிங்க மறப்பேன்? இன்னைக்கு அந்த கதையை பினிஷ் பண்ணாம நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப அந்த கதையை நான் கண்டினியூ பண்றேன், கேளுங்க. இப்ப கதையில அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த குட்டி பையன் வந்து மரப்பொருள் கடை வச்சிருக்கிற மாணிக்கத்தையும் பணக்காரர் பாலாவையும் வந்து நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அவங்களை அனுப்பிட்டு கதவை வந்து லாக் பண்ணிடுறான். கதவை லாக் பண்ணிட்டு ரொம்பவே சைலண்டா வந்து நின்னுகிட்டு இருக்கிறான். சோ எதனால அவன் சைலண்டா நின்னுகிட்டு இருக்கிறான் அப்படின்னா, சைலண்டா வந்து அவன் இருக்கும்போது அந்த வாட்ச்ல வந்து ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, டிக் 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 அப்படின்னு சொல்லி. சோ அந்த சத்தத்தை வச்சு நம்ம வாட்சை வந்து தேடி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சைலண்டா வந்து தேடி பாக்குறான். அது போலவே வந்து அவன் வாட்சை கண்டுபிடிச்சு அவங்க ஓனர் கையில, அதாவது பணக்காரர் பாலா கிட்ட வந்து கொடுத்துடுறான். சோ பணக்காரர் பாலாவும் ஹாப்பி, மரப்பொருள் கடை வச்சிருக்கிற மாணிக்கமும் ஹாப்பி. சோ இப்போ வந்து கதையோட கன்க்ளூஷன், ஹாப்பியான கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல கூட வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குங்க. இது வந்து மெயினா நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு தேவையா இல்லாத நிறைய தாட்ஸ்லாம் வந்து வரும். என்னைக்கே வந்து நம்ம வந்து பண்ணின மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு வந்து ஞாபகத்துல வரும். நம்மளால வந்து ஒழுங்கா ப்ரேயரே வந்து பண்ண முடியாது, ஆண்டவர் இடத்துல சரியா வந்து கம்யூனிகேஷனே வந்து பண்ண முடியாது. ஸோ இதை வந்து சேட்டன் என்ன பண்றான் அப்படின்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். இந்த வேர்ல்டுல இருந்து தேவையே இல்லாத நாய்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களுடைய இன்னர் பீஸை வந்து கெடுத்து போடுவான். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை மீறி நான் ஆண்டவர் இடத்துல பேசுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை வந்து எடுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வேர்ல்டுல இருந்து வர நாய்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணலாம். நம்ம ஆண்டவர் இடத்துல பேசக்கூடிய நம்முடைய சவுண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு நாய்ஸை வந்து நம்ம ஆன் பண்ணும்போது நிச்சயமா நமக்கான தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுவாரு. ஓகே, இந்த கன்க்ளூஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமா வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நாங்க இப்ப கிளம்புறோம். இதே போல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களோட அடுத்த வாரமும் இதே உற்சாகத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, entire team signing off from you.